ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைப்பதாகும். சொல்லுடா. நம்ம காலேஜ்ல இருந்து ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிருக்காங்கடா. அதுக்கு எவனையும் மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். கொஞ்சம் ஐடியா கொடு. அதெல்லாம் நானே வரமாட்டேன். வால் வரா. அப்ப நானும் வரேன். போடா. சரி ஹெல்ப் பண்ணு நாயே. ஓகே, முதல்ல குரூப்ல போ. டேய், காலேஜ்ல இருந்து ட்ரிப்பு கூட்டு போறாங்கடா. இனி ரெஸ்பான்ஸ் ப்ரோ, குரூப்ல ஓடுது ப்ரோ. சோறு ஃப்ரீன்னு போடு. சோறு ஃப்ரீ பசங்களா? ப்ரோ, செம்ம ரெஸ்பான்ஸ். ஓகே படி, மிஷன் கம்ப்ளீட்டட். இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? சாட் பண்ண முடியல, வாய்ஸ்ல சொல்றேன். டெல். ப்ரோ, நைட்டு 9 மணிக்கெல்லாம் பஸ்ஸு. அதனால 8 மணிக்கெல்லாம் பாருக்கு போறோம், சரக்கு வாங்குறோம், குடிக்கிறோம், கும்மாளம் பண்றோம். நீ போற, நீ வாங்குற, நீ குடிக்கிற, நீ நாசமா போற. என்னையும் உங்களோட சேர்க்க பாக்குறீங்களா? குடிக்கார கிரேட் அவமானம். என்னம்மா? வெளிய வாடா. ஏமா? தள்ளுடா. அம்மா 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 அம்மா. அட ஒரு நிமிஷம் இருடா. அண்ணா ஒரு நிமிஷம் இருடா. இந்த லைட்ட வாசல்ல அலவர மாதிரி கட்டுறீங்க. நான் வேணா போயிட்டு வர மாதிரி கிடைக்குமா அம்மா? கம்மன்றமா கடுப்பேத்திக்கின்னு ரொம்ப பண்றாரு. ஐயே, உனக்கு என்னடா வேணும்? மாமா ப்ளீஸ்மா, இன்னைக்கு போய் நாளைக்கு வந்துடுறேம்மா. என்னது? இன்னும் 2 நாள் உட்கா கல்யாணம்டா. அதுக்குள்ள வந்துடுறேம்மா. என்னமோ பண்ணு. பார்த்து போயிட்டு வாடா. ஊசி போச்சுடா சாமி.
எங்கடா போற? எங்கேயோ போறேன், நான் ட்ரிப்பு போறேன். அக்கா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போடா, அதே நடக்கும். அதெல்லாம் பண்ண முடியாது. இது அப்பனா நீ எங்கேயும் போக முடியாது. பரவாயில்லையா? பண்ணி என்ன பண்ணி தொலைகிறேன்னு பார்த்து போயிட்டு வா. இவன் அவ்வளோ வேண்டி இருக்கு. என்ன பங்கு ஆள் ஒரு மாசமாவே மார்க்கமாவே இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பங்கு. அப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. என்னது? நான் ராகவ லவ் பண்ணலான்னு இருக்கேன். என்னது? மாட்டிக்கிட்டியா? எனக்கு தெரியும் பங்கு, அதான் போட்டு வாங்கணும். நீ போட்டதும் போதும் வாங்கினதும் போதும், அவன் என் ஆளு. இப்படியே சொல்லிட்டு அவனை யாராவது குத்திட்டு போறாங்க. அதெல்லாம் விட மாட்டேன். ட்ரிப் வர காரணமே அவனை ப்ரப்போஸ் பண்ணதா. அதுடா. ஆமா, நீ எப்படி பங்கு கண்டுபிடிச்ச? ஆமா, நீங்க லவ் பண்றது உலக அதிசயம். நீ அவனை பாக்குறதோ உன்னை பாக்குறதோ, 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறதோ, அது பத்தாம ஒரே மாதிரி காலட்டியோன்னு உன் பார்வை என்னோடு என் பொம்மை கண்ணோடு. ஓகே சார். நீ யாருமா வரல? மேம் இன்னும் 2 பேர் இருக்காங்க. என்ன பங்கு, ஆள் ஒரு மாசமா மார்க்கம் இருக்கு. அவங்க இல்லை பங்கு, நான் அண்ணன் லவ் பண்ணலாமே. அது ஏழு எப்படியே போட்டு வாங்கினால. நீ போட்டதும் போதும், வாங்கினதும் போதும். அவ ஏழு இப்படியே சொல்லிட்டு அவளை யாராவது குத்து அனுப்ப போறாங்க. எல்லாம் விட்டுற மாட்டேன். நான் இப்போ ட்ரிப் போகிற காரணம் ப்ரப்போஸ் பண்ணதான், ஓகேவா? அவன் அஞ்சுலடா. இது பத்தாதுக்கு 2 பேரும் ஒரே காலட்டின்னு வேற. என் பார்வை ஒன்னோடு ஒன் பொம்மை கண்ணோ. நம்ம பசங்க 2 பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அதில் வந்து ஸ்பாட் அவுட்டான். நீ யாருமா? 2 பசங்க ஆக்சிடென்ட்ல வந்துருக்காங்க. அதில் ராவா போய் இறந்துட்டாருமா. அவன் வீட்டில் தகவல் கொடுத்துருந்தோம். இதனால தான் எல்லாமே இல்லை. நான் மட்டும் என் தண்ணி அடிக்கிறேன், ராகவா என் தண்ணி அடிக்கல. ஏன்னா அவன் வளர்ந்த சூழ்நிலை வேற, நான் வளர்ந்த சூழ்நிலை வேற. ஒருத்தங்க பிறந்ததுலேருந்து இருக்கிற வரைக்கும் அவங்க சூழ்நிலைகளும் அவங்க சுற்றி இருக்கிற தருணமும் தான் முடிவு செய்யும். நான் என்ன நினைக்கிறேன்னு எனக்கே தெரியாது. So that's further.